ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப் காஸ்டிங்னா என்ன, ஸோ அதை எப்படி பண்ணுறது ஜாவால்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டைப் காஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது தான் டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஸோ இம்ப்ளிசிட், எக்ஸ்பிளிசிட்டு. இப்போ இதை ரெண்டை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னே பைட்டோட சைஸ் பார்த்துக்கலாம். ஸோ பைட்டோட சைஸ் 1, அது மாதிரி நான் சைஸ் போட்டு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பைட் 1லேருந்து அதை வந்து இன்டிஜராக மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் எப்படி செய்யலாம்னா ஒரு 1 சென்டிமீட்டர் கிளாஸில் வந்து வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் 4 சென்டிமீட்டர் கிளாஸில் ஊற்றும் போது என்ன ஆகுனா ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் வாட்டர் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும், எந்த இதை ஓவர்ஃப்ளோவும் நடக்காது. ஸோ டேட்டா அப்படியே ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இதை தான் நம்ம வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பைட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பைட் பி ஈக்குவல் டு ஸோ 12ன்னு கொடுக்குறேன், பைட்டு 13 கொடுத்துறேன், சாரி. இப்போ இன்ட்டு நம்முன்னு வச்சுக்கலாம். ஸோ நம் ஈக்குவல் டு நான் பின்னு அசைன் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கம்பைலரே இந்த பைட்டை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடும். ஏன்னா இது வந்து சின்னதுலேருந்து பெருசாக அர்த்தம். ஸோ அப்போ வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, டேட்டா லாஸ் ஆகாது. இப்போ இந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஓகே, நம் லாஸ்ட்டாக செமிகோலன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 13 வந்துட்டு எந்த டேட்டாவும் லாஸ் ஆகலை. ஏன்னா சிறுசுலேருந்து பெருசாக மாற்றும் போது நம்மளுக்கு வந்து டேட்டா லாஸ் ஆகுது. இதை தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ இது நான் இன்டிஜர்லேருந்து அதை பைட்டாக கன்வெர்ட் பண்ண பார்த்தோம்னா முடியாது. ஏன்னா ஸோ அதேமாதிரி 4 சென்டிமீட்டர் வாட்டர் வச்சுக்கலாம். இதில் வந்து 4 சென்டிமீட்டருக்கு தண்ணி இருக்குது. இப்போ 1 சென்டிமீட்டர் கிளாஸில் ஊற்றும் போது என்ன பாதி தண்ணி 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ மிச்சம் 3 சென்டிமீட்டர் வாட்டர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கும்போது கம்பைலர் அலோவ் பண்ணாது. ஸோ அதை நம்ம வந்து சொல்லணும், ஆகிட்டா பரவாயில்ல, என் டேட்டா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து என்ன டைப் காஸ்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக இன்ட் ஆஃப், இந்த இடத்துல பி கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல நம்மன்னு கொடுக்கலாம், இந்த இடத்துல இன்ட்டு பதிலாக பைட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் நினச்சிருக்கேன் ஒரு நம்பர் இன்டிஜர் நம்பர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பைட்டில் தூக்கி அசைன் பண்ணியிருக்கேன். அசைன் பண்ணிவிட்டு அந்த பைட்டை பிரிண்ட் பண்ணேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வந்துட்டு. ஸோ கேனாட் கன்வெர்ட் இன்ட்டு 2 பைட்னு வருது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டேட்டா லாஸ் ஆகும், அதனால் எரர் பண்ண முடியாது. ஏன்னா ஜாவா வந்து ஸ்ட்ராங் டைப்பு. ஸோ ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டைப்பை கன்வெர்ட் பண்ண எரர் வரும். டேட்டா டைப்பில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஆனால் எனக்கு பரவாயில்ல, எரர் டேட்டா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு கன்வெர்ட் பண்ணு கம்பைலர் இருக்குன்னா சிம்பிளாக இந்த இடத்துல அந்த நம்பர் கன்வர்ஷனுக்கு முன்னே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பைட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவோம், அதனால் நான் பைட்னு கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இதை வந்து டைப் காஸ்டிங் பண்ணி அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 13 டைப் காஸ்டிங் பண்ணால் 13 தான். ஏன்னா 13க்குள்ள ரேஞ்சு வந்து ஸோ அந்த பைட்டோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நான் பைட்டோட ரேஞ்சுக்கு வெளியே கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து டேட்டா லாஸ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 290 கொடுத்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 34ன்னு வருது. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா லாஸ் ஆகிடுது. நான் ரேஞ்ச் பைட்டோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 128 இல்லை 256. அப்போ இந்த சொன்னால் 256ஆல் ஓகே இப்போ 290 256ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை தான் நம்மளுக்கு வந்து பைட்டாக கன்வெர்ட் பண்ணி போடும். அப்படின்னா 290 டிவைடட் பை மாடுலோ டிவிஷன். ஸோ மாடுலோ டிவிஷனாக ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும் 256. பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே, எந்த நம்பர் கொடுத்தாமோ அதை 256ஆல் ரிமைண்டர் மாடுலோ டிவிஷன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் பைட் கன்வெர்ட் பண்ணும். இப்போ இதே நான் வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு லாங்கை பைட்டாக ஓகே ஃப்ளோட்டை என்ன செய்யலாம், ஒரு ஃப்ளோட்டை வந்து ஒரு லாங்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து பைட்டு சைஸ் படி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்டிஜருக்கு அப்புறம் லாங் கொடுத்துருக்கேன், லாங் அப்புறம் ஃப்ளோட் கொடுத்துருக்கேன். ஏன்னா லாங்கோட சைஸ் 8, ஆனால் ஃப்ளோட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து பாயிண்ட் வச்சு எழுத்த ஸ்டோர் பண்ணுறதுல வந்து கம்பைலர் ஏதோ ஸ்டோரேஜ் அதிகமாக எடுக்கும். அதனால் வந்து நம்ம ஃப்ளோட்டுக்கு தான் ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும். இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம வந்து ஒரு லாங்கை வந்து ஒரு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இன்டிஜரை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஃப்ளோட் எஃப் ஈக்குவல் டு நான் நம்பர்னு கொடுக்கேன். ஓகே, செமிகோலன் வச்சுக்குவோம். இந்த இடத்துல எஃப் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி 290 பாயிண்ட்ஸ். ஸோ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணால் 0.0. ஏன்னா சிறுசுல இருந்தால் பெருசாக மாற்றிக்கலாம், இந்த பிரச்சனை. ஸோ இன்டிஜர் இங்கே தான் இருக்குது.
ஃப்ளோட் வந்து இங்கே அடுத்த ஸ்டேஜில் இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரெண்டுமே சேம் சைஸ் தான். அப்போ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது நான் இன்டிஜர்லேருந்து ஃப்ளோட்டாக மாற்றேன். இந்த இடத்துல ஃப்ளோட் கொடுங்க. ஃப்ளோட் இந்த இடத்துல நம்ம எஃப் கொடுக்கணும். ஸோ 0.456 எஃப். ஓகே, இந்த இடத்துல நம்பனியாக இருக்கட்டும். இந்த இடத்துல இன்டிஜர் கொடுக்கலாம். இன்ட் ஆஃப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஏன்னா ஃப்ளோட்லேருந்து எரர் வரும். பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டு இன்ட்டு மாற்ற முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃப்ளோட் வந்து மெமரி வந்து 4 பைட் எடுக்கும். ஆனால் இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் இன்டிஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் வேறு. ஏன்னா டெசிமல் பாயிண்ட்னால. அப்போ நம்ம வந்து இன்டர்னலாக அதை கன்வெர்ட் பண்ணும்போது சொல்லணும். ஸோ நீ எனக்கு பரவாயில்ல டேட்டா லாஸ் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இடத்துல சிம்பிளாக ஃப்ளோட். ஓகே, இப்போ ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, ஸோ இன்ட்டு. ஓகே, இப்போ ரன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா வந்து 219 வந்துட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் நம்பர் தான். இன்டிஜரை ஃப்ளோட்டாக மாற்றும் போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிரும். அதனால் 219 வருது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு இதை டைப் காஸ்டிங் பண்ணிங்கன்னா டைப் காஸ்டிங் பண்ணால் இந்த ஆர்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதை நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் போனீங்கன்னா இம்ப்ளிசிட்டாக அது நம்மகிட்ட வந்து என்ன டைப் காஸ்டிங் சொல்லணும், இல்லைனா நம்மளுக்கு வந்து எரர் வரும். அதேமாதிரி பூலியன் டேட்டா டைப்பை வந்து நம்ம எந்த டேட்டா டைப்பாலும் கன்வெர்ட் பண்ண முடியாது. நம்ம பூலியன் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். நம்ம சியில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. இங்கே ஜாவாவில் வந்து அப்படி கிடையாது. ட்ரூனா ட்ரூ தான். ஸோ அதை வந்து எந்த டேட்டா டைப்பாலும் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் எப்படி டைப் காஸ்டிங் என்ன, டைப் காஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.